போர்த்துகல்லின் பொன்வயலும் சஷ்டிகாவின் மழலையும். போர்த்துகல் நாட்டின் வடபகுதியில் உள்ள டூரோ பள்ளத்தாக்கு டரோ வாலி அதன் அழகான திராட்சைத் தோட்டங்களுக்கு புகழ்பெற்றது. அங்குள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஆனந்த் பிரியா தம்பதியினர் தங்கள் செல்ல மகள் சஷ்டிகாவுடன் வசித்து வந்தனர். அவர்களுடன் அந்த தோட்டத்தில் வேறு சில சுவாரஸ்யமான மனிதர்களும் வேலை செய்தனர். தாத்தா பெட்ரோ போர்த்துகல் மண்ணை பற்றி நன்கு தெரிந்த முதியவர். ஜோவோ எப்போதும் குறுக்கு வழியில் முன்னேறத் துடிக்கும் ஒரு இளைஞன். பாட்டி மரியா சஷ்டிகாவை தன் பேத்தி போல பார்த்து கொள்ளும் அன்பான பெண்மணி. சவாலான கோடைக்காலம். அந்த ஆண்டு வழக்கத்தை விட வெப்பம் அதிகமாக இருந்தது. திராட்சைச் செடிகள் கருகத் தொடங்கின. தோட்டத்தின் உரிமையாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். யார் இந்த வறட்சியிலும் செடிகளை காப்பாற்றி அதிக விளைச்சலை தருகிறார்களோ அவர்களுக்கு இந்த தோட்டத்தின் ஒரு பகுதியை சொந்தமாக வழங்குவேன். இதைக் கேட்ட ஜோவோ, இது முடியாத காரியம். நான் இரவு நேரத்தில் மட்டும் வேலை செய்துவிட்டு பகலில் தூங்கப் போகிறேன் என்று சோம்பலாக இருந்தான். ஆனால் ஆனந்தும் பிரியாவும் சோர்வடையவில்லை. அவர்கள் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து விடுவார்கள். சஷ்டிகாவிற்கு பிடித்தமான மஞ்சள் நிற உடையை அணிவித்து அவளுக்கு பிடித்த பொம்மையையும் எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு புறப்படுவார்கள். சஷ்டிகாவின் உத்வேகம். தோட்டத்தில் ஒரு பெரிய ஆலிவ் மரத்தின் அடியில் பாட்டி மரியா சஷ்டிகாவை பார்த்துக்கொள்வார். சஷ்டிகா தன் சிறு கைகளால் மண்ணை தொட்டு விளையாடுவதையும் செடிகளை பார்த்து தா தா என்று மழலையில் பேசுவதையும் கண்டு ஆனந்தும் பிரியாவும் உற்சாகமடைந்தனர். தாத்தா பெட்ரோ ஆனந்திற்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். தண்ணீர் குறைவாக இருக்கும்போது வேர்களுக்கு அடியில் ஈரப்பதம் தங்கும்படி கற்களை அடுக்க வேண்டும். ஆனந்தும் பிரியாவும் ஓய்வு நேரத்திலும் சளைக்காமல் கற்களை சேகரித்து செடிகளை சுற்றி அடுக்கினர். கைகள் சிவந்து போயின, முதுகு வலித்தது. ஆனால் சஷ்டிகாவின் சிரிப்பு சத்தம் கேட்கும்போதெல்லாம் இந்த வலி ஒரு பொருட்டல்ல என்று அவர்கள் உழைத்தனர். எதிர்பாராத புயல். அறுவடைக்கு சில நாட்களுக்கு முன் போர்த்துகல்லின் கடற்கரையோரத்திலிருந்து பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. பல செடிகள் காற்றில் சாய்ந்தன. மற்ற தொழிலாளர்கள் பயந்து ஓடினர். ஆனால் ஆனந்தும் பிரியாவும் மழையில் நனைந்தபடியே செடிகளை தாங்கி கட்டினர். சஷ்டிகா பாட்டி மரியாவின் வீட்டில் பாதுகாப்பாக இருந்தாள். அவளுக்காகவாவது இந்த தோட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் அவர்களிடம் இருந்தது. வெற்றியின் கனி. அறுவடை நாள் வந்தது. ஜோவோவின் பகுதியில் செடிகள் காய்ந்து போயிருந்தன. ஆனால் ஆனந்த் மற்றும் பிரியா பராமரித்த பகுதியில் திராட்சைகள் தேன் போல இனிப்பாகவும் அடர் ஊதா நிறத்திலும் ஜொலித்தன. தோட்டத்தின் உரிமையாளர் மகிழ்ச்சியில் திகைத்தார். அவர் சொன்னபடியே தோட்டத்தின் ஒரு பகுதியை ஆனந்த் குடும்பத்திற்கு